நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சத்தமாய் வாசிங்கள், எல்லாரும் சத்தமாய் வாசிங்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சத்தமாய் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு சரியான ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, ஒரு வீட்டில் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிற ஒரு ஸ்திரீ, இல்லைனா கணவனை செல்வந்தனாய் மாற்றுகிற ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு குவாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப தலைவி யார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கணவனார் அவளை நம்புறது தான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிரேடு. வேற எதுவுமே வேண்டாங்க, உங்க கணவனார் உங்களை நம்பணும். ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நிறைய வீடுகளில் இந்த சந்தேகம் தலைவிரிச்சு அடுத்து பாருங்க. பயங்கரமான சந்தேகம். தன்னுடைய மனைவியை நிறைய பேர் சந்தேகப்படுகிறார்கள், மற்ற நபர்களோடு வைத்து சந்தேகப்படுகிறார்கள். இல்லைன்னா தூங்கியிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க, இல்லைன்னா காசு தூக்கி யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சோம்பேறியா இருந்துருவாளோ அப்படின்னு எல்லாம் நிறைய கணவனாருடைய இருதயம் தன்னுடைய மனைவியை நம்புறதே இல்லை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, உங்க கணவனார் உங்களை நம்புறது தாங்க உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க, என் குடும்ப வாழ்க்கையில் நான் சக்சஸ் ஆயிட்டேன், என் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு தோல்வியே இல்லைன்ற ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டா, நீங்கள் உங்களுடைய கணவனாரை நம்ப வைக்கிறவர்கள். என்ன நம்பணும் என் கணவனார், அவங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெண்மணி, குணசாலியான ஒரு ஸ்திரீ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பாஸ்டர், நான் நல்லா தான் பாஸ்டர் நான் நடக்கிறேன், நான் ஒரு தீமையும் செய்யலை எங்க கணவனாருக்கு, நான் ஒரு துரோகமும் பண்ணலையே, நான் யாரையும் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை, இல்லைன்னா யாருக்குமே பணத்தை தூக்கி நான் கொடுத்ததே இல்லை, ஆனா என் கணவனார் என்னை நம்பவே மாட்டேங்கிறார், என் கணவனாருக்கு என் மேல பயங்கரமான சந்தேகம் வருது, பணத்தை குறித்து பயங்கரமான சந்தேகம் வருது, என் கேரக்டரை குறித்து பயங்கரமான சந்தேகம் வருது அப்படின்னு இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவனாருடைய ஒரு இருதயம் ஒரு மனைவியை எப்ப நம்பும் அப்படின்றதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். நீங்க இது ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும், ரொம்ப நீங்க கவனமா கேட்கணும். மிக அவசியமான ஒன்று. கவனிங்கள், இது இனி இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ரொம்ப தேவையான ஒன்று. ஒரு குடும்பத்துல சந்தேகம் என்கிற ஒரு புயல் அடிக்குமே ஆனால், நான் சொல்றேன், அந்த குடும்பத்துல நிம்மதி என்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. ஒரு துளி நிம்மதி இருக்காது. அந்த வீட்டுல கார் இருக்கிறனால நிம்மதி இருக்காது. அந்த வீட்டுல சந்தேகம் என்கிற ஒன்று வந்து விட்டதே ஆனால், அந்த குடும்பத்துல கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலுமே சந்தேகம்னு ஒன்று வர்றதை விட நரகத்துல வாழ்றதும் சந்தேகத்தோட வாழ்றதும் ஒண்ணுதாங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, அது எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணும். சிலருடைய குடும்பத்துல அடிக்க மட்டும்தான் செய்ய மாட்டாங்க, அடிதடிதான் மட்டும்தான் வராது. ஆனா அந்த குடும்பத்துல மென்டல் டார்ச்சர் வரும் பாருங்க. மென்டலி ரொம்ப டிசார்டர் ஆயிடுவாங்க, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல சந்தேகம் இருக்குது, நிம்மதியா வாழவே முடியாது, அந்த வீட்டுல எல்லாமே போயிடும், அந்த வீட்டுல சம்பாத்தியம் குறைஞ்சிரும், அந்த வீட்டுல சாப்பாடு குறைஞ்சிரும், அந்த வீட்டுல கிளீனிங் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா அந்த வீட்டுல சந்தேகம் இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்துல மிக அவசியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்புறது. நம்பிக்கை தான் மிக அவசியம். உங்க கணவனார் உங்களை நம்புறது தான் மிக அவசியம். நீங்க அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கணவனார் நம்புற அளவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வாழ்றதற்கு கிருபை தாருங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை உங்க கணவனார் நம்பல அப்படின்னா, ஏன் நம்பல? அவருடைய இந்த சந்தேகம் என்கிறது ஒரு விதைய மாதிரி. இது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு ஒரு நாள்ல எல்லாம் முளைக்காது, 2 நாள்ல எல்லாம் முளைக்காது. விதை என்னைக்கோ ஒரு நாள் விதைச்சிட்டோம். விதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விதைக்கப்பட்ட ஒரு விதை. ஆனா அது எப்போ முளைக்கும் தெரியுமா? 10 வருஷம் தாண்டி அது அப்படியே கிடக்கும். 10 வருஷமா மனசுக்குள்ள கிடக்கும். உங்களுக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ள நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க நினைவு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுனேன், நீ என் மேல சந்தேகப்படுறதுக்கு என்னையா காரணம், என்ன நான் செஞ்சேன், நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு நினைவுக்கு வராது. ஆனா 10 இயர்ஸ் முன்னாடி நீங்க விதைச்ச விதை காரணமா இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன நம்பாததற்கு
என் மேல சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எந்த விஷயத்துல நீங்க தவறு செய்தீர்கள் என்று பார்க்க வேண்டும். அப்போ அந்த சந்தேகம் என்கிற அந்த முள்ள நீங்க பட்டுன்னு உருவியெல்லாம் எடுக்க முடியாது. ஹலோ, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், நீங்க சந்தேகப்பட்டீங்க, நான் அன்னைக்கு ஒரு தப்புமே பண்ணல, இப்ப நான் ஒரு தப்புமே பண்ணல, நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அப்படின்னு டக்குன்னு எல்லாம் எடுக்க முடியாது. சந்தேகம் என்கிற முள் சேலை மேல விழுந்த முள்ளு மாதிரி. அதை ஆற பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய பிரயாசம் எடுக்கணும், நிறைய பிரயாசம் எடுக்கணும். அது சாதாரணமா ஆறாது. ஆனா அதை ஆற வைக்கிறதுக்கு முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம தேவனால முடியும், அடுத்து நம்ம எடுக்கிற முயற்சினால அது கண்டிப்பா முடியும்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உலகத்தான் சொல்லுவான், சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் அது சரியாகாது சார். அப்படியெல்லாம் இல்லை. நம் கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ளும் போது அவர்களுக்கே தோன்றும் நம்ம மனைவி அப்படி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்படிப்பட்ட ஒரு நபரை, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு அவருடைய மனசாட்சி குத்தும். அப்போ நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற கணவனாருடைய இருதயம் நம்மளை நம்பணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவருக்கு பிடிக்காததை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அவருடைய இருதயம் உங்களை நம்பாது. ஸோ ஒரு புருஷனுடைய இருதயம் உங்களை நம்பணும்னா நீங்க யாருக்கு பிடிச்சது மாதிரி வாழணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கணவருக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வாழல அப்படின்னா உங்க குடும்பத்தில் கணவனாருடைய இருதயம் உங்களை என்ன செய்யாது? நம்பாது. ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் நடக்க முடியாதா? எங்க இஷ்டத்துக்கு நான் பேச முடியாதா? ஆனா நான் கணவன் மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். மனைவிக்கு பிடிக்காததை கணவன் செய்யக்கூடாது, கணவனுக்கு பிடிக்காததை மனைவி. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. உங்களை கல்யாணத்துக்கு பிறகு உங்களை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ரசிக்கணும், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ரசிக்கணும். யார் தான் ரசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அம்மா, இந்த சாரி உனக்கு நல்லா இல்லைம்மா, அதை மாத்திருமா. ஏன்னா உங்களுக்கு நல்லா இல்லைன்றதுக்காக நான் எனக்கு பண்ண முடியும்? இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. நான் நடக்கிறத சொல்றேன். நிறைய பேர், அம்மா அந்த பொட்டை எடுத்துருமா, அது உனக்கு நல்லா இல்லைம்மா. அம்மா இந்த மாதிரி கண்ணில் இந்த மாதிரிலாம் போடாதம்மா, அது உனக்கு நல்லா இல்லைம்மா. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லும்போது இன்றைய இருக்கிற நிறைய சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் ஸ்டைலு, நான் யாருக்காகவும் பண்ணலை, நான் யாரையும் மயக்கணுன்றதுக்காகவோ, நான் யாரையும் கவர்ந்திழுக்கணுன்றதுக்காகவோ, யாரும் என்னை பார்க்கணுன்றதுக்காகவோ நான் பண்ணலை. இது என் ஸ்டைலு. என் ஸ்டைலை உங்களுக்காக நான் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. உடனே நான் தானே உன்னை ரசிக்கணும், நான் தானே உன்னை பார்க்கணும், உன்னுடைய கணவனாக இருந்தான் தானே. அப்போ நான் சொல்றதற்கு நீ கீழ்ப்படியில்லை அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கிறது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிற. இன்றைக்கு இருக்கிற சந்தேகங்களுடைய ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீ ரொம்ப கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கணவனாருடைய இருதயம் உங்களுக்கு நம்பணும் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து அவருக்கு பிடிக்காத ஒன்றை நீங்க என்ன பண்ணாதீங்க. உங்களுடைய உறவு நியாயமானதா இருக்கலாம், உங்களுடைய பழக்கம் நியாயமானதா இருக்கலாம். அவர் தம்பியா இருக்கலாம், அவர் அண்ணனா இருக்கலாம், அவர் உங்க மாமாவா இருக்கலாம், அவர் உங்க தாத்தாவா இருக்கலாம், யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இல்ல அந்த நபர், அந்த லேடி உங்களுடைய சொந்தக்காரியா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கலாம். ஆனா என் கணவனாருக்கு பிடிக்கலையா, என் கணவனாருக்கு பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேயா. என் கணவனாருக்கு பிடிக்கல, நான் பேச மாட்டேன். அவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறார்களோ அவங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணிடும்? சொல்லுங்க. அவங்கள அப்படியே நம்ப ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க நிறைய பேர் ஏற்குமாற, நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன்? பேசுனது தப்பா? SMS பண்ணது தப்பா? வாட்ஸ்அப் பண்ணது தப்பா? அதை எடுத்து பாருங்க. மொபைலை செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க, SMS செக் பண்ணிக்கங்க, கால் செக் பண்ணிக்கங்க, ரெக்கார்ட் போட்டு செக் பண்ணிக்கங்க. நிறைய லேடிஸ் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சந்தேகப்படுறீங்க என் மேல? செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. நான் சொல்றேன், நீங்க ஒன்றும் பேசல, நீங்க தப்பானதை பேச மாட்டீங்க, நீங்க தப்பா நடக்கல. ஆனா சில நேரத்தில்
நீங்க மற்றவர்கள் கணவனாருக்கு பிடிக்காததை நீங்க செய்யும் போது உங்க வீட்டில் எது உண்டாயிருக்கும் தெரியுமா? சந்தேகத்திற்கு விதை எதுதாங்க? அதாங்க விதை. நான் கணவன்மாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கணவன்மாரும் நிறைய பேர் வந்து மனைவி சந்தேகப்படுவதற்கு காரணம் என்னன்னா, மனைவிக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை உங்களுக்கு ஏங்க அந்த வீட்டில் போறீங்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் இல்ல, இல்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணா இப்ப என்ன? நான் வந்து இதை உங்களுக்கு ஓப்பனா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். திருமணமான புதிது பாஸ்டமா அப்பதான் கல்யாணமாகி வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த திருமணத்திற்கு முன்பாக கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து என்னோட ரொம்ப ஐக்கியமான ஒரு குடும்பம். அந்த வீட்டில் இருக்கிற தகப்பனார், அந்த வீட்டில் இருக்கிற தாய் வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க. அந்த வீட்டில் இருக்கிற அது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பொண்ணு. ஒரு பொண்ணை ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பொண்ணு வந்து 10th படிக்கிறான், 10ஆம் வகுப்பு படிக்கிறான். எனக்கு திருமணம் ஆகும்போது 9th முடிச்சுட்டு 10th போக போகிறா அந்த பொண்ணு. பாஸ்டமா இப்படி இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுறாரு. மகன் தான் கூப்பிடுவார். மகன், இந்த மாதிரி பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீங்கள் வந்துருங்க மகன், கண்டிப்பாக நீங்கள் வரணும், கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு. பியூலா பாஸ்டமாவும் கூப்பிடல, என்னை மட்டும்தான் அவர் கூப்பிட்டார். இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. சரி வந்துடுறேன் ஐயா, நான் வந்துடுறேன் அப்படின்றேன். உடனே அவர் வந்து அந்த சின்ன பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு, 9th 10th போகிற அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பொண்ணு சத்தமான, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், என்னதான் இருந்தாலும் சரி தங்கச்சியினுடைய பிறந்த நாள் நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக வந்துடுறப்பா, நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணோடனே பாஸ்டமா கேட்டாங்க, யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக வரமாட்டாங்க, ஆனால் தூரத்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பம், ரொம்ப நேசிக்கிற குடும்பம், இந்த மாதிரி பிறந்த நாள், நான் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஃபோனில் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவங்க என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னாங்க. நானும் உடனே சொன்னேன், ஆமாம் ஒன்றும் கூப்பிடவே இல்லை, அது ஏன்னு தெரில அப்படின்னு சும்மா வெகுளித்தனமாக சொல்கிறேன், கூப்பிடவே இல்லை அப்படின்றேன். உடனே பாஸ்டர்மா சொல்லிட்டாங்க, என்ன கூப்பிடல, பிறந்தநாள் தானே, அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஷாக் ஆச்சு. என்ன சொல்கிற? அது ரொம்ப குட்டியான பொண்ணு, 9th இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கிறா, ரொம்ப நேசிக்கிற குடும்பம். அவங்க வேற கேக் கட் பண்ணாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் போகிறத நான் விரும்பலை, இதுக்கு மேலே நீங்கள் போகணும்னு நினச்சா போயிருங்க அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து கோவமெல்லாம் படலை, யோசித்தேன். சரி ஓகே ஆண்டவர்கிட்ட, சரி ஆண்டவரே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது என் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இல்லை இந்த விஷயத்தில் நீ விட்டுற வேண்டாம், இது ஒருவேளை பெரிய சந்தேகத்திற்கு இடமா கூட மாறலாம் அப்படின்னு என் மனசில் தோணுது. அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ என் மனசில் தோணுன உடனே நான் பாஸ்டம்மா பார்த்து சொல்கிறேன், ஓகே நானும் போகலை. ஃபோன் எடுத்தேன், அந்த பாப்பாட்ட கொடுக்க சொன்னேன், எப்பா இந்த மாதிரி என்னால் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, உனக்கு ஃபோன்லேயே நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னைக்காவது ஒரு நாள் நானும் பாசமாக வந்து உன்னை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த பொண்ணு அழுகிறது மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா கவலைப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், இன்றைக்கி வர முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டம்மாவுக்கு என் மேலே ஒரு துளி கூட சந்தேகம் வந்ததில்லை. எனக்கு வந்து இந்த சாரி ஞாபகம் கூட நமக்கு இருக்கிறது இல்லை. ஒரு அம்மா ஒரு டைம் போயிட்டு ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் எனக்கு தெரியுமான்னு கேட்குது, தெரிலம்மா அப்படின்னு. அதான் முன்னாடி டைமில் பச்சை சாரி கட்டிட்டு கடந்து இருந்தேன்ல, பச்சை சாரி கட்டி நீ ஒருத்திங்களம்மா இருந்தீங்க, எனக்கு ஜட்ஜில் வர சாரி பார்க்குறதுக்கு வேலை, நிச்சயமாக உங்கள் சாரி எனக்கு ஞாபகமே இல்லைம்மா, தயவு செய்து இப்படி சோதிக்காதீங்க, எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு இல்லை, அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன், என்ன அந்த ஒரே ஒரு விஷயத்திலேயே பாஸ்டம்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என் மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் சொன்னேன், ஓகே ரைட்டு. அப்போ வந்து அவருக்கு வந்து நான் உயர்வாய் இந்த ஒரே ஒரு, நான் வந்து தவறானவனும் இல்லை, தவறான காரியத்தை செய்ய போவதும் இல்லை, சரியான உறவு தான். ஆனால் அந்த ஒரே ஒரு நாளில் லூசு நான் இப்படி யோசிச்சுக்கிறேன், சி அசிங்கமா இல்லை, நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சொல்லாம நீ,
நான் போயிடுவேன் கண்டிப்பா. இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத, நான் உண்மையானவன் தான். அப்படி ஒருவேளை நான் போயிருந்தேன்னா அது என்னன்னு தெரியல, ஒருவேளை சந்தேகத்திற்கு ஒரு விதை போடுற அளவுக்கு கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நன்றாய் கவனிங்கள். உங்கள் கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிக்காததை, அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பாதுங்க. அந்த விஷயத்தில் நம்பாது. எந்த விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம். பண விஷயம், நீங்கள் பணத்தை தூக்கி அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் பணத்தை தூக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் கேட்காம செஞ்சுட்டே இருக்கீங்க. என் கேரக்டர் அது, நான் அப்படி தான் பண்ணுவேன். நோ 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 நோ. கேரக்டர் அப்படின்றது வந்து திருமணத்திற்கு முன்பாக தான். திருமணத்திற்கு அப்புறம் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அது ஒரே சரீரம். அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர், இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர். அதுக்கு இது அடிபணிஞ்சே ஆகணும், இதுக்கு அது அடிபணிஞ்சே தான் ஆகணும். அப்போதான் அந்த வாழ்க்கை வந்து சுமூகமா ஓடுமே தவிர, ஒரு ரதத்துல கட்டப்பட்டு ரெண்டு பக்கமா ஓடுற குதிரை மாதிரி இருந்தா அந்த குடும்பத்துல சமாதானம்ன்றது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒரே ரதத்துல கட்டப்பட்ட ரெண்டு குதிரை மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் எனக்கு இஷ்டப்படி தான் வாழ்வேன், நான் எனக்கு இஷ்டப்படி தான் வாழ்வேன். நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த குடும்பம் பெரிய லக்க என்ன செய்யாது, அடையவே அடையாதுங்க. பெரிய லக்க அடையவே அடையாதுங்க. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போகலாம். என் கணவனருக்கு நான் என்ன சொல்றேன்னா, திருச்சபைக்கு வர்றதற்கு கூட உங்க கணவனாருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்றது நல்லதுங்க. ஹலோ பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? கீழ்ப்படிங்கப்பா உங்க சொந்த புருஷனுக்கு. ஒருவேளை அவன் சத்தியத்திற்கு, ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமானவராய் இருப்பாரே ஆனால் உங்களுடைய கற்புள்ள நடக்கை வெகு சீக்கிரத்தில் அவரை எங்க கொண்டு வந்து நிறுத்துமாமோ? கேட்கல, திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும், ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் செய்யற சத்தியம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஆள் தடை போடுறாரு. கர்த்தர், நான் ஆண்டவருக்காக என்ன பாராட்டுவேன், வைராக்கியம் பாராட்டுவேன். இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு அவர் பலனா இருக்கிறார். இது பொல்லாத பிசாசு. இந்த பிசாசு சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். பிசாசு என்னை ஜெபிக்காத விட அப்படி தடை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன், அவருக்கு வாயை கட்டுறேன், காலை கட்டுறேன், கண்ணை கட்டுறேன், மூக்கை கட்டுறேன் அப்படின்ட்டு எங்க ஓடி வந்துடுறது? கேட்கல, சர்ச்சுக்கு ஓடி வந்து இங்கே நல்லா ஜாமெண்ட் தான் இருக்காங்க, நல்ல சத்தியத்தை கேட்டாங்க. அங்கே போய் அவர் அவ்வளோ பெரிய தடியை எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. ஒரு வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. அந்த அம்மா அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி இதான் எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுங்கன்னு கொடுக்குறாங்க. அவர் திட்டுறாரு, என்ன கண்ட மணிக்கு திட்டுறாரு. டேய், நீயாடா என் பொண்டாட்டி அப்படி நடத்திட்டு இருக்கிற? என்ன மாதிரி திட்டுறாரு தெரியுமா? பயங்கரமா திட்டுறாருங்க அவரு. அத்தனையா அந்த அம்மா கேட்டு தான் இருக்குது. பயங்கரமா திட்டாரு எனக்கு ஃபோன். அப்புறம் ஃபோனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன்லேயே கேட்குது, அவன் யாரு, அவன்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு கத்துறாரு. சரி, நம்ம பாஸ்டா இருக்கோம், இதெல்லாம் சுமந்து தான் ஆகணும், என்ன பண்றது? இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த தாடிக்காரன் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, இந்த மாதிரி பேர்களெல்லாம் நிறைய பேர் நமக்கு வாங்கி தர்றாங்களே. நான் ஒன்றும் மரியாதை பாவி அல்லவா? நீங்கள் இப்படி வாங்கி தரலாமா பேரை? நன்றாக கவனிங்களா அந்தருடைய பிள்ளைகளை. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் திருச்சபையில் ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு விடுதலை இல்லாவிட்டாலுமே நீங்கள் வீட்டில் உட்காரும்போது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவாரானா? கண்டிப்பாக தருவாருங்க, கண்டிப்பாக தருவாருங்க. இங்கே இருக்கிற ஆண்டவர் தான் அங்கேயும் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் கூடுறது கண்டிப்பாக அவசியம். சிலர் தேவ சபைக்கு வருகிறத விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆலயத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கணவனார் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சைலண்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, பைபிளை தூக்கி அங்கே வச்சுட்டு வீட்டிலேயே முழங்கால் படிடுங்க. இயேசு எங்கே வந்துடுவாரு? கேட்கல, கணவனாருக்கு உச்சியில் ஒரு பெரிய ஐஸ் கட்டி தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். சே, அவளுக்கு
அப்போ யாரு தான் முக்கியம்? கேட்கல, நான் தான் முக்கியம்னு நினைக்கிறான். அப்போ அவங்க வசனம் வாசிக்கிறதுக்கு எதில் அர்த்தம் இருக்குது. அங்கிருந்து ஜெபம் பண்ணுறதை இங்கேருந்து ஜெபம் பண்ணுற, அப்படி அந்த இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரும். ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்றுட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கணவனாரை இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்துலையும் கேட்கல. எத்தனையோ சகோதரிகள் ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய கணவனாரிடத்தில் அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரில, ஆண்டவர் அவங்களுடைய சிறுமையை பார்த்து இன்னைக்கு அவங்களுடைய நிறைய பேருடைய கணவனார் ரட்சிச்சிருக்கிறார். என் கணவனார் இப்படியெல்லாம் அடித்தார், இப்படியெல்லாம் அடித்தார், இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்தாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு கணவனார் பேசுகிறதற்கு உங்களுடைய இருதயம் அவங்களுடைய இருதயம் நம்பணும்னா அவருக்கு பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. ஆண்டவர் எதை தான் பார்க்குறாரு? கேட்கல. நிறைய பேர் கணவனாருக்கு தெரியாமல், இல்லை கணவனாருக்கு தெரியாமன்றதை விட கணவனார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஒரு 1000 ரூபா டொனேஷன் கொடுக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொடுக்கட்டுமான்னு. நான் 1000 ரூபா சம்பாதிச்சிருது எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாயா பேயா அலைஞ்சு 1000 ரூபா கொண்டு வந்தா அந்த 1000 ரூபா தூக்கி நீ கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியே, இது தப்பா தெரில அப்படின்னு நமக்கு சொல்லும், மனசு சொல்லும் தப்பா. ஓ, நீ 1000 ரூபா கொடுத்தானா கத்தர் உனக்கு 2000 ரூபா கொடுப்பாரியா? 1000 ரூபா கொடுக்கறது உனக்கு பலனியா? அது அவர் தான் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தாரு அப்படின்னு தொண்டை வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் அமைதியாக அப்படியே அமுத்திட்டு, ஆமாங்க உங்கள் 1000 ரூபா விலையேற பெற்றதா நீங்கள் வச்சுக்கங்க, கொடுக்க வேண்டாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்படுவார். அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? சர்ச்சுக்கு 10,000 ரூபா கொடுத்துருவோம், 10,000 ரூபா கொடுத்துருவோம். அப்போ கையை பிடிச்சி சொல்லணும், 10,000 ரூபாவா? ஏற்கனவே அந்த 1000 ரூபா என்கிட்ட பிடிங்கி போயிட்டீங்க, அதுக்கு வட்டி முதல்மா சேர்த்து என் தாலி செயினை கூட சேர்த்து கொடுத்துட்றேன், கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? கேட்கல. ஆனால் இந்த 1000 ரூபாவை நான் கர்த்தருக்காக எடுத்து வைத்தது, பொருத்தனை பண்ணி விட்டேன், இனி மாற்றவே முடியாது, கண்டிப்பாக 1000 ரூபா தந்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் யுத்தம் பண்ணீங்கன்னா அந்த 1000 ரூபாவும் பிரச்சனையோட தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு நயா பைசா கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரவே வராது. அப்போ ஆசீர்வாதத்தெல்லாம் தடுக்கிறது யாரு தான்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கிறதுனால அந்த 1000 ரூபாய் கர்த்தரை விட அவருக்கு என்னதான் தெரியுது? பெருசா தெரியுது. ஆனா இதே ஆண்டவருடைய அன்பு அவர் அறிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பாரு என்ற உணர்வு அப்பதான் வரும். நாமே ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம். ஹலோ, யாராவது ஒருத்தர் வரும்போது நம்ம வந்து நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக யாராவது ஒருத்தர் திருச்சபையில வந்து 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா, அவன் கோயில் கட்டுறதுக்கு நான் இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் கேட்ட ஆட்கள் தானே நம்ம, கேட்ட ஆட்கள் தானே நம்ம. ஆமா, நமக்கு மட்டும் ஒண்ணு அவருக்கு மட்டும் ஒண்ணு. அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் உடனே வந்துடணும்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுடைய கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு பிடிக்காததை சத்தமாக சொல்லுங்க. இந்த சாரி இன்னைக்கு கட்ட வேணாமா அப்படின்னு அவ்வளோ தூரம் அழகா 3 மணி நேரம் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஒரு சாரியை 3 நிமிஷம் கட்ட வேண்டியதை 3 மணி நேரம் பார்த்து பார்த்து கட்ட வேண்டியது. நான் அந்த 3 மணி நேரம் கட்டிட்டு வந்து கிளம்பலாமா அப்படின்னு நினச்சி நிற்கும் போது பீசாஸ் இது பாரு, போய் முதல்ல மாற்றிட்டு போ, சுத்தமாக பிடிக்கல, இது நல்லா இல்லை. சிலர் வந்து நல்லா இருக்கிறத என்ன மனசுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? ஹலோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும். நம்மளை விட நம்ம மனைவி என்னவா இருந்துடக்கூடாது, கேட்கல, அழகா இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் சிலருக்கு வரலாம். நம்ம என்ன பண்றது? நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது இல்லைங்க அப்படியெல்லாம். என்னமோ தெரியல, அப்படி வர்றதே இல்லை. ஒரு நாள் கூட பாஸ்டர் அம்மா என் கூட நடந்து வரும்போது தனியாக பொதுவாக பார்த்தா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஃபிகர், நான் வெயிட்டு என்ன வெயிட்டு, அப்பா சாமி விட்டா நம்மள முழுங்குற மாதிரிலாம் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி புழுப்பூச்சிய மாதிரி இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஃபீல் எனக்குள்ள உண்மையில சொல்கிறேன் வந்ததே இல்லைங்க. அவங்கள விட நீங்கள் உயரம் கம்மியா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் பிரதர், இருக்கலாம். பாஸ்டமாக தான் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷூ வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஏதாவது ஷூ இருந்தா என் கூட வரும்போது இதை போடுங்களேன் கொஞ்சம். ஆடா ஆமாம், நீ வேற, இதுக்குன்னே வேணும்னே அவங்க கூட போகும்போது ரொம்ப சப்பே ஒரு செருப்பு போட்டு போவேன். கேட்டால் தம்பின்னு சொல்லிடு, வயசுலையும் தம்பியாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அப்படி
இந்த கல்யாணத்துக்கு இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு பார்க்கணும் பாருங்களேன். பொண்ணு பார்க்கும்போது நிறைய திருமணம் எதில் நின்று போகுது அப்படின்னா இந்த வயசில் நிற்கிது. எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் பையன் ஒரு 6 மாதம் ஜாஸ்தி, 1 வருஷம் அதிகம் அப்படின்னு நல்லா நிறைய பேர் சொல்லி அந்த கல்யாணமே ஸ்டாப் ஆகுது. ஆனால் நான் வந்து வயசே கேட்கலைங்க, வயசே கேட்கல. அப்புறம் சர்டிஃபிகேட்டை தேடி பார்த்தா தான் சர்டிஃபிகேட்டில் 1 வருஷம் என்னோட அதிகமாக இருக்குது பாஸ்டர்மா. சரி பரவாயில்ல, நான் உன்னோட 10 வருஷம் மெச்சூர்டு அதிகமாக தான் இருக்கிறேன், எல்லாம் காம்பன்சேட் ஆகும், நீ இன்றைக்கும் குழந்தை மாதிரி தான் இருக்கிற, பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணவும் இல்லை, அதை குறித்த ஒரு இதெல்லாம் வரவே இல்லை. அப்போது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் கணவனார் நம்பணும் அப்படின்னா, இல்லை ஒரு மனைவி கணவனை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக தேவை. அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கல. அது கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். இது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் அம்மாட்ட ஏன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற, ஓயாமல் ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டான். ஏன் அம்மாட்ட ஃபோன் பண்ணுறது மட்டும் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் அம்மாட்ட மட்டும் கூட்டி பேசிட்டு இருக்கீங்க, என் அம்மாட்ட கொடுக்கூடாது, என் அம்மாட்ட பேசக்கூடாதா? என் அம்மாட்ட பேசக்கூடாது தப்பா? உங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போ தானே போயிட்டு வந்தார், அம்மாட்ட நம்ப மாட்டேன், நான் போவேன் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், விளையாட்டுக்காக சொல்லலை. எத்தனையோ குடும்பத்தில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாதேன்னு ஒரு கணவனார் சொல்றதுல 1000 காரணம் இருக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, பெண்கள் ஒருத்தர்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணாதேன்னு சொல்லும் போது ஏன் பண்ணாதேன்றதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. ஹலோ ஹலோ, நீங்க நல்லா கவனிங்க. பெண்கள் ஒன்று பிடிக்கல அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒன்று நீங்க பிடிக்கலன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிங்கன்னு வைங்களேன், சொல்லுன அடுத்த நிமிஷத்துல ஏன் பிடிக்கலன்றதை சொல்லிடுவீங்க. புரியுதா ஒண்ணு? ஆனா ஆண்களை பொறுத்த அளவுல பிடிக்கலன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர ஏன் பிடிக்கலன்னு கேட்கல. உண்மைதான் நான் சொல்றது. அவன் மனசுக்குள்ள 1000 இதனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து சொல்றாங்க, என் அம்மா வீட்டுக்கு போறதுனால நான் வீடை விட்டு திரும்பி வரும்போது எங்க அம்மா ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பாஸ்டர். 1 மாசத்துக்குள்ள மளிகை ஜாமான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்படியே வாங்கிட்டு வரேன். இவருக்கு தானே பாஸ்டர் லாபம், இவருக்கு தானே பாஸ்டர் லாபம். சரி, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இருதயம் இந்த சிஸ்டருக்கு. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா வீட்டில் போய் என்ன வாங்கிட்டு வர்றாங்க, ஜாமான் தான் வாங்கிட்டு வராங்க. இவங்க கதை இப்படியா? அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரதர், ஏன் பிரதர் இப்படி? அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகிறாங்க, வேற எங்கேயும் போகலையே. இல்லை பாஸ்டர், அவள் அம்மா வீட்டு பக்கத்தில் அவ கூட காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். நடந்ததை சொல்கிறேன். காலேஜ் கூட படித்த ஒரு பையனுடைய வீடு அங்கே இருக்குது. எனக்கு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறதுனால என் மனசில் அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறேன். என் மனைவியை குறித்து எனக்கு தெரியும், அவள் நல்லவா, அவள் கண்டிப்பாக அப்படியெல்லாம் பேச மாட்டான்னு தெரியும். ஆனால் நான் போகாதன்னு எவ்வளோ டூனா நான் சொல்கிறேன். நான் சமையலுக்கு போட்டு வாங்கி கொடுக்குறேன், நீ உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வர அவசியம் இல்லை, நான் சமைச்சு போடுறேன் உனக்கு, நான் உனக்கு சம்பாரிச்சு போகிறேன்னு சொல்கிறேன். இவ போகிறேன்றா. எனக்கு அதனால சந்தேகம் வருது பாஸ்டர், என்னால் சமாதானமாக இருக்கவே முடியல. இப்போது இவங்க 2 பேரும் பாவமா இல்லையா? இந்த மனைவியும் தப்பு பண்ணலை, அதே நேரத்தில் இந்த கணவனாரை நம்ம தப்பு சொல்ல முடியுமா? ஹலோ, அதையும் அவர் கோபமாக சொல்லலை. எப்படி சொல்கிறாருன்னா, ரொம்ப தாழ்வாக சொல்கிறாரு. என்னால் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம குடும்பத்தை அப்படி கட்டியிருக்கிறோம், அவளை அப்படி நேசிக்கிறேன், நான் அவ்வளோ பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வாங்கி கொடுக்குறது பிராணி இருக்குது பாஸ்டர், அவள் வீட்டில் இருந்து எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இதை உங்கள் மனைவிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். சொன்னால் நான் அவளை சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும்ல. அப்போ அவன் என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்டா நான் எந்த மூஞ்சி வச்சு அவளுக்கு முன்னாடி நிற்பேன்? எனக்கு அரண்டுட்டேன், அப்படியே எனக்கு கண்ணீரே வந்துச்சு. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எப்படி ஆண்டவரே அணைக்க போறீங்க? ஸோ 2 பேருமே நல்லவங்க, ஆனால் தேவையற்ற ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வந்துருச்சுல்ல. இப்போ இவர் சொல்றது உண்மைதான். இவர் போய் இந்த உண்மையை வந்து அவள்கிட்ட உடைச்சி அவங்கள்ட்ட சொன்னா, பெண்களை பொறுத்த அளவில் எடுத்த உடனே என்ன ஆயிடுவாங்க, எடுத்த உடனே கத்தி கூப்பாடு போட்டு எமோஷனல் ஆகி, பாவி பாவி என்னை இப்படி நினைச்சிட்டியா, எல்லாம் உனக்காக எவ்வளவு பண்ண, என் மேல சந்தேகப்பட்டியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. அப்ப இந்த வீட்டில் தேவையில்லாத ஒரு காரணம் எதுக்காக? கணவனா இருக்கு,
பிடிக்காத ஒன்றை தன் மனைவி. அப்போ இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுங்கன்னா, ஆண்களை பொறுத்த அளவில் செய்யாதேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அதனுடைய உண்மையான ரீசனை சத்தமா சொல்லுங்க. கேட்கல கேட்கல சத்தமா சொல்லுங்க. ஆனா ஒரு பெண்கள் உங்கள்கிட்ட உண்மையான ரீசனை கேட்கல. இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு முக்காடு போடாமல் வர்றீங்க அப்படின்னு வைங்களேன். ஒழுங்கா முக்காடு போடுமா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். நான் முக்காடு போடுங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைய முக்காடு போட சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க. இல்லைப்பா நீ முக்காடு போடணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சீக்கிரம் போட்டுரு, சீக்கிரம் உன்னுடைய ஷாலை எடுத்து போத்திக்கோ. அப்போது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில இடங்களில் மனசுக்குள்ளே வச்சிருக்கிற எல்லாத்தையுமே கணவனார் மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஓப்பனாக சொல்ல அவங்களுக்குள்ள 1000 ஓடிட்டே இருக்கும், 1000 ஓடிட்டே இருக்கும். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம். கேட்கல 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 சத்தமாக சொல்லுங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு அளவே இல்லாத சமாதானத்தை உங்கள் குடும்பத்தின் மேலே கத்தர் ஊற்றும். அவருடைய இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் ஒய்ஃப் அங்கே பார்த்தா அப்படின்னு கேட்டால், போய நீ வேற, அவள் வீட்டை விட்டு போனா போதும், நான் இருக்கிறேன், போகவே மாட்டேங்கிறேன். அவள் போக மாட்டான், அவள் போக மாட்டான், சொன்னா கூட போக மாட்டாப்பா. யாராவது உங்கள் கணவன் உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்களா? அந்த விஷயத்தில் உங்களை நம்பியிருக்காங்க. என் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு போப்பா, என் மனைவி என்கிட்ட கேட்காம 5 நயா பைசா எடுத்து இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாயா அப்படின்ற சாட்சி இங்கே இருக்கிற யாராவது வாங்கியிருக்கிறீங்களா? உங்க மனைவி என்ன காலையிலேருந்து ஃபோன் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னா, அவளுக்கும் ஃபோனுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ வேற, அவன் நம்மகிட்ட பேசுறதே பேச மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு உங்க கணவனார் உங்களை நம்ப முடியுமா? சொல்லுங்க. அதாங்க நம்பிக்கை. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை கேட்கல. குணசாலியான ஸ்திரீ யாரு? குணசாலியான ஸ்திரீ யாரு? கேட்கல. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயம் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நம்பணும் ஆண்டவரே. ஒருவேளை கணவன் இல்லாத யாராவது இங்கே வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கணவன் என்ற இடத்துல யாரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, யாரை வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். கர்த்தரை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று, டாடி இது உங்களுக்கு பிடிக்குதா? உங்களுக்கு பிடிக்குதா? நான் செய்யலாமா? உங்களுக்கு இது இஷ்டமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இது வேண்டாம் மகளே, இது வேண்டாம் மகளே, விட்டுறேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயம் உங்களை என்ன பண்ணும்? நம்பும். கணவன் இல்லாத எல்லாருக்கும் யார் உங்களை ரொம்ப நம்பணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து, என் குமாரத்தி, என் மகள், என் பிள்ளை, கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக அப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? நான் நம்புகிறேன், நம்ம திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்களை மாற்ற, இல்லைன்னா உங்கள் கணவனார் உங்களை நம்பணும் அப்படின்னா, அப்படி இருதயம் உங்களை நம்பணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்கல, செய்ய மாட்டேன். ஒரு விசை ஒரு சிஸ்டர் துவைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து கணவனார் ஓடி வர, ஏய் வீட்டுக்குள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ. என்னங்க என்னாச்சு? ஏன் நீ வீட்டுக்குள்ளே போயிரு. என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? துணி துவைச்சிட்டு இருக்கேன், தண்ணி வந்துட்டு இருக்குது, நீ வீட்டுக்குள்ளே போயிரு, அவ்வளோதான். ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டா சொல்லவே இல்லை. சரி, இவர் திரும்பி இங்கே போது ரோட்டில் வந்து சண்டை போட்டுற போறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இங்கே உட்காந்து துவைச்சிட்டு இருக்கிற, ஆப்போசிட்டில் உட்கார்ற ரவுடி பசங்க 10 பேர் உட்காந்து உன்னை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கானோ,
கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. நீ இந்த நேரத்தில் வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸோ மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நீங்கள் அது நடன்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு பெண் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு காரணமே இருக்காது, ஆனால் ஒரு ஆண் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 1000 காரணம் இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுகிறது புரியுதா? நீங்க பேசுறதுக்கு உப்பும் வேண்டாம், உப்பும் வேண்டாம், சப்பும் வேண்டாம். உங்க வாய் பேச ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கலா பேசிட்டே. உண்மைதானே? ஆனா உங்களை குறைவா பேசல, அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்த வரோம். அதனால தாங்க உங்களுக்கு பிபி இல்லை. ஆம்பளைங்க அத்தனை பேரும் பேசாம வாயை அடக்கி வச்சுக்கனால ஒவ்வொருத்தருக்கும் 40 வயசுக்கு மேல பிபி. உங்களுக்கு அது பெரிய கிருபை. பாருங்க, இந்த மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. ஆண்கள் மீட்டிங் வந்தா நம்ம ஜோக்கு சொன்னா கூட அட பாவி நம்மள முறைகிறாங்களா விரும்புறாங்களானே தெரியாது, அப்படியே நிட்டுருப்பாங்க. சரி பாஸ்டர், ஆனா பத்ராது நீங்களாம் எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. ஐயோ, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஆண்கள் கொடுக்கையில. நிஜமா இந்த மாதிரிலாம் ஜோக் அடிச்சு என்னைக்காவது சிரிச்சிருக்காங்க? அது வந்து நான் வாயை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கிருபை தான். ஸோ வாய் நிறைய நீங்கள் பேசுறது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நான் ஒன்றும் நல்லா இல்லை. அதனால தான் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒன்றுமே நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, வாய்க்கிறதில்ல. வாயை திறந்து மொத்தத்தையும் அடித்து விட்டுறீங்க. அப்படி அது நீங்கள் எதுனாலும் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்கள் அப்படி அல்ல, எதையுமே. அதான் நீங்கள் பேசுறதற்கு காரணங்கள் இருக்காது, காரணமே இல்லை. இப்போ வந்துட்டு பாருங்களா, டக்குன்னு நீங்கள் பேசி ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுவீங்க. இவங்கள்ட்ட என்ன பேசுறது, எப்படி இவங்களை மூவ் பண்ணுறது? சிஸ்டர் உங்கள் சாரி ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், எங்கே வாங்கினீங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அவர் அங்கே போய் அவ்வளோ நல்ல சட்டை போட்டுருப்பாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாது, அவர் பேசவே மாட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கையை கொடுத்து பிரைஸ் தலாட் சொல்லுங்க அப்படின்னா கூட ஒரு பிரைஸ் தலாட் சொன்னா அடுத்த நிமிஷத்தில் அந்த ஆண் நம்மளை பக்கமாக திரும்பிடுவார். இன்னும் 2வது டைம் பிரைஸ் தலாட் சொல்லுங்கன்னு சொன்னா நம்மளை மறைப்பார். இதுக்கு மேலே சொல்லாதீங்க பாஸ்டர், நம்மளால பிரைஸ் தலாட் ஒரு டைம் தான் சொல்ல முடியும். ஆனால் உங்கள்கிட்ட 1000 டைம் சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் இல்லை பிரைஸ் தலாட் சொல்லுங்க பாருங்க. சே, எவ்வளோ சிரிச்சிரு சொல்றீங்க பார்க்கலாம். இந்த கூட்டம் ஆண்கள் கூடுதல வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் பேசுறதுக்கு நிறைய காரணம் இருக்காது. இப்போ தான் எங்கள் பாஸ்டம்மா வந்து, அதான் நான் சொல்லுவேனே, பாஸ்டம்மா திருச்சியில் வீட்டை விட்டு இறங்கும் போது, மா கிளம்பிட்டோம்மா அப்படின்னு அவங்க அப்பா என்கிட்ட வந்து, பாஸ்டர் கிளம்பிட்டேன் பாஸ்டர். சரி ஓகே பார்த்து வாங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வச்சாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம், வீட்டில் வந்ததுக்கப்புறம் என் அப்பா கூப்பிட்டு, பாஸ்டர் வந்துட்டேன் நான் வீட்டுக்கு அப்படின்வாங்க. ஆனால் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி துவாக்குடி வந்த உடனே, இப்போ துவாக்குடி கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கரூர் வந்தோடனே, கரூரில் இப்போ தான் ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. கரூர்லேருந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு, அதை விடுங்க, சிவானந்த காலனி வந்துட்டு கூப்பிடுவாங்கங்க அவங்க. மா சிவானந்த காலனி வந்துட்டம்மா அப்படின்னு. பரவாயில்ல, சிவானந்த காலனி வந்துட்டா கூட பரவாயில்ல, பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சர்ச்சு வாசல் வந்துட்டம்மா, அது கூட பரவாயில்ல. கீழே நின்று லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்மா. அட பாவி, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கு தானேங்க வர்றோம். அங்கேருந்து கிளம்பி எங்கே வர்றோம்? ஒரு ஃபோன் பரவாயில்ல, 2வது ஃபோன் எங்கம்மா இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கம்மா வரம்மா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே 26 ஃபோன் பண்ணி, அப்போ பேசுறதுக்கு என்ன இல்லை, சரக்கே இல்லை. ஆனால் இந்த 2 வாய் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், பேசிட்டு ஃபோன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா 15 நிமிஷம் 20 நிமிஷம். என்னம்மா அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, பேசணும், பெண்களுக்கு பேசுறதுக்கு 1000 இருக்குமல்லவா, நல்லா இருக்கும் போங்க அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள் அப்படின்னா, நல்ல ஆண்கள், ஒரு நல்ல ஆண் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசினோடனே ஹலோ பிரைஸ் லார்ட், ஓகே வந்துட்டீங்களா, ரைட் ஓகே தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம், பத்திரமா வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், வந்துட்டு கூப்பிடுங்க, வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க, சரி வைக்கட்டுமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஒரு ஆணாவது கிளம்புனதுக்கு அப்புறம் வந்துட்டியா, யார் பேசுவாங்க தெரியுமா, அந்த லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க பசங்க, அவன் வேணா பேசுவான், ஓயாம பேசுவான். அதனால அவங்க பேசுறதுக்கு 1000 காரணம். ஆமென் சொல்லுங்கள். புரிகிறதா? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய இம்பேக்டோட இங்கேருந்து கடந்து போகிறோம். இனி என் கணவனருக்கு பிடிக்காதத எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன். அவர் செஞ்சா, ஹலோ அவர் செஞ்சா
யார் பார்த்துக்குவாரு? நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, உங்க மாற்றம் அவருக்குள்ள வெகு சீக்கிரத்தில் வந்து. என் மனைவியே நான் பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன், நான் ஏன் அப்போ செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை அவருக்குள்ள விதைக்கிறதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கார். அதனால இன்று உங்களுக்கு பிடிக்கலையா போகலப்பா, உங்களுக்கு பிடிக்கலையா செய்யலப்பா, அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற சந்தேகம் என்கிற ஒன்றை நீங்கள் வளர்த்தவே மாட்டீர்கள். உங்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானத்தின் வீடாய். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நல்ல கரங்களை அசைத்து. நான் ஜிப்பா வேஷ்டி போடுறத ஃபஸ்ட்டே பாஸ்டர் மாட்ட போய் கல்யாணமான உடனே நான் ஜிப்பா வேஷ்டி தான் அப்படின்றத ஃபஸ்ட்டே தெரிவிச்சிட்டேன். ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு ஜிப்பா வேஷ்டி போகிறவங்களே பிடிக்காது, பாஸ்டர் அம்மாவுடைய அம்மாவுக்கு. நம்ம ஜிப்பா வேஷ்டி போடுறது ஒருவேளை பாஸ்டர் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜிப்பா வேஷ்டியை கழட்டினா நம்ம பிரதிஷ்டையை கழட்டுற மாதிரி ஆயிடும். அதனால் ஆனால் என்னமோ தெரில, கர்த்தருடைய சித்தமாக இருந்ததுனால அதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அது ஆண்டவருடைய நடத்துதல். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுலையும் நம்ம என்ன செய்யணும்னா அப்படி பார்க்கலாம். அதற்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் சில கணவனார் வந்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி நீ இப்போ ஜெபம் பண்ண போகாதம்மா, நீ இப்போ உபவாசம் இராதேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் உபவாசம் இருக்கணும்னு தோணுதுங்க, சர்ச்சுக்கு போகணும்னு தோணுதுங்கன்னு சொல்லும்போது நிறைய கணவனாருடைய இருதயம் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படும். சரி, ஜெபிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்படும். அந்த காலங்கள் எல்லாம் கர்த்தரை உங்களுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இன்று ஒரு தீர்மானம் நான் எடுக்க போகிறேன். என் கணவனாருடைய இருதயம் என்னை நம்புவதற்கு நான் செலுத்துகிற முதல் படி என்ன படி? அவருக்கு பிடிக்காத எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ நம்பர் 1 ஃபஸ்ட்டு, கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் உங்களுக்கு இந்த பெண்கள் மீட்டிங்கில் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதை நல்லா நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு குடும்ப பெண்மணியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை மாற்றி உங்களை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வாழ்ந்தா எங்கள் அம்மா மாதிரி வாழணும்னு அத்தனை பசங்களும் உங்கள் மருமகளை பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்படி, அம்மா எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவரும் அப்படி எதிர்பார்க்கிறார், கணவனாரும் அப்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.